வணக்கம் பெரியப்பா கொழுந்தியா ஒன்னுட்ட என்னண்ணே விஷயத்துக்கு விஷயம் என்னன்னா வெல்கம் பேக் டு ஹேவ் நாட்ஸிலா. நான் அது வரைக்கும் நிறைய செலிபிரிட்டிஸோட போர்ட்ரேட்ஸை ட்ரா பண்ணியிருக்கேன். பட் ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் டு ட்ரா த போர்ட்ரேட் ஆஃப் தி செலிபிரிட்டி. ஐ வில் டெடிகேட் திஸ் ட்ராயிங் அண்ட் வீடியோ டு ஹிம். யார் அந்த செலிபிரிட்டின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். This video is not about drawing. I'm here to share with you the experience I got. thumbnail பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் யார் அந்த செலிபிரிட்டின்னு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. A man who proved it. இன்ஸ்பிரேஷனுங்கிறது ஒருத்தவங்களோட தோற்றத்தை பார்த்து வராது, அவங்க செய்கிற செயல் பார்த்து வரணும். உதவணுங்கிற எண்ணத்தை மட்டுமே தன்னோட செயலாக எடுத்துக்கிட்டு கையில் வேறு ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக மாதிரி இருக்கார். அவரோட வளர்ச்சி பல பேரோட இதயத்தை தொட்டிருக்கு, மேலும் மேலும் உதவணுங்கிற மனிதத்தை பெற்றிருக்கு. அவருக்கு பேர் வச்சு வளர்த்த பெற்றோரை பெருமைப்படுத்தியிருக்கு. முடியாது நடக்காதுன்னு பலர் சொன்னாலும் முடியும் வரை நடத்துவேன்னு நடத்தி காட்டுற இவருக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. முடிஞ்சால் 4 பேருக்கு உதவி பண்ணுங்கள், முடியாதவங்க உதவி பண்ணுறவங்களுக்கு ஊக்கத்தை கொடுங்க. என்னால் முடிஞ்ச ஒரு அன்பளிப்பு அவரை சேரணும்னு நான் தொடங்கின இந்த முயற்சியால் அவர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் அதை விட வேறு என்ன வேணும்? பல பேரை சந்தோஷப்படுத்துகிற ஒருத்தரை நம்ம சந்தோஷப்படுத்திட்டோங்கிற ஒரு நொடி போதும். இவர் விதைக்கும் விதை மரமாக என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். லவ் யூ பாலாண்ணா. ஒரு வழியாக வரைஞ்சி ஃப்ரேம் போட்டாச்சு. இதை அவர் நேரில் பார்த்து எப்படியாச்சும் அவர்கிட்ட கொடுத்து அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு சொல்லி கூட்டத்தில் பாலாண்ணா அப்படின்னு அவர் ஹாய்னு காமிச்சு அப்போ தான் அவர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நானும் என்ன பண்ணுற வரிசையில் நிற்கிறேன். அப்பா இவங்க கூட ஃபோட்டோ கொண்டு போய்ட்டா ஏழை சீன் போடலாம்டா அப்படின்னு சொல்லி நான் பண்ண நிற்கிறேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க போகிறாரு. ஒரு நிமிஷம், தெரியாதவங்களாம் ஃபோட்டோ கொடுக்க முடியாது, கிளம்புறா வேலை அப்படின்ட்டாங்க. அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். இந்த மாதிரி அன்பு காட்டுறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு